Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐஃபோன் எஸ்சியோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். என்னடா பழைய ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்கலாம். என்னோட தம்பி ஃப்ரெண்ட் வந்து இப்போ தான் புதுசாக ஐஃபோன் எஸ்சி வாங்கியிருக்காரு. ஸோ அவர் பெரிய மனசோட நம்ம சேனலில் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சேனல்லேயே வந்து இது வரைக்கும் ஐஃபோன் நம்ம கவர் பண்ணதில்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணியும் பார்த்துலாம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஆப்பிள் ஐஃபோன் எஸ்சியோட ரீட்டைல் யூனிட். நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒயிட் கலர் வேரியண்ட். பாட்டமில் பார்த்தோன்னா ஆப்பிள் லோகோ போட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃபோனையே வந்து டெக்ஸ்டைல் பேட்டர்னில் வந்து டிசைன் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோன்னா ஐஃபோன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வரும். பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து 128GB வேரியண்ட். அண்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஐஃபோன் எஸ்சி ஃபோன் இருக்குது. இயர்பாட்ஸ் வித் லைட்னிங் கனெக்டர் இருக்குது. லைட்னிங் டு யூஎஸ்பி கேபிள் அண்ட் யூஎஸ்பி பவர் அடாப்டர், இந்த மாதிரி வந்து தேவையான ஆக்சசரிஸ் கூட எல்லாமே வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் சில ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒய்ஃபை, ப்ளூடூத், NFC, GPS இதெல்லாமே இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஃபோன் எஸ்சி 2020 எடிஷன் வந்து பெங்களூரில் இருக்க யூனிட்டில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. MRPன்னு பார்த்தோன்னா 47,800ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கனாலே வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். 30,000 40,000 ப்ரைஸில் அப்பப்போ வேரி ஆகிட்ருக்கும். ஆஃபர் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். ஃபோனோட IMEI டீட்டெயில்ஸ், என்ன கலரு, அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தோன்னா சார் வேல்யூ லெஸ் தென் 1.6 Watt/kg இருக்கிறதா போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் தான். ஸோ ஃபோனை வந்து இப்போது சைடில் வச்சிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் வேரியன்ட். ஃபோன் சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். யூசர் மேனுவல் இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. அண்ட் பாக்ஸில் பார்த்தோன்னா ஏர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஃபோன்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தோன்னா லைட்னிங் அடாப்டரோடு வருது. ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஃபோனில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அண்ட் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் பார்த்தோன்னா 5V 1A. ஸோ டோட்டலாக வந்து 5W அடாப்டர் தான் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான் 5W கொடுக்கறது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 18W வரைக்கும் ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் ஆகும். அண்ட் உள்ளே வந்து நம்மளுக்கு லைட்னிங் கேபிளும் இருக்குது. ஸோ ஒரு சைடு பார்த்தோன்னா டைப் ஏக்கான போட்டு, இன்னொரு சைடு வந்து லைட்டிங் போட்டிருக்கு. கேபிளோட லென்த் எல்லாமே வந்து நல்லா அடிக்வேட்டாக இருக்குது. கேபிள் குவாலிட்டியுமே வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் சார்ஜர் சைஸை பாருங்கள், செம்ம காம்பேக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒயிட் கலர் வேரியன்ட். பார்க்குறதுக்கே வந்து செம்ம கிளாஸியாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸ் ப்ரொடக்ஷனோட தான் வருது. சைடில் நம்ம பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அலுமினியம் ஃப்ரேமோடு பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம ஒரு ஸ்டடியான ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு காம்பேக்டான ஃபோனு லைட் வெயிட்டாக இருக்குமான்னா கொஞ்சம் வெயிட் அந்த ஹெஃப்ட் இருக்குது ஃபோனில். ஃபோனோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோனோட வெயிட் நம்ம பார்க்கும்போது 157 grams இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்குது ஃபோனு. எதனால் வெயிட் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பில்டு குவாலிட்டி வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பில்டு குவாலிட்டி நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒரு செம்ம சாலிடான ஃபீல். கையில் ஹோல்ட் பண்ணும்போதே அந்த ப்ரீமியம்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ப்ளஸ் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்டாக இருக்குது. கையில் நம்ம ஹோல்ட் பண்ணும்போதே வந்து ஒரு நல்ல செம்ம கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. ப்ளஸ் வந்து காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது வந்து ஒரு 4.7 inch கொண்ட டிஸ்பிளே. ஒரு செம்ம காம்பேக்டான டிஸ்பிளே. பட் இது வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ பாட்டம் அண்ட் டாப்பில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பெசல்ஸ் இருக்குது. நோட்டிசபிள் பெசல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பெசல்ஸ் நல்லாவே தெரியுது. பட் டிசைன் வைஸ் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஓல்டு டிசைன் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது. பட் பேக் சைடு பார்க்கும்போது ஒரு செம்ம ப்ரீமியமான லுக் இருக்குது. நடுவில் சென்டரில் பார்த்தோன்னா ஆப்பிள் லோகோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டாப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் ரைட் சைடு நம்ம வந்துன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிம் எஜெக்டருக்கான ட்ரை கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிம் ஸ்மார்ட் ஃபோன் தான். டுவல் சிம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸிம் போட்டுக்கலாம். அண்ட் பாட்டமில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. அந்த லைட்னிங்கான சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டனோட குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. செம்ம டாக்டைல் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு அலர்ட் ஸ்லைடரும் இருக்குது. ஸோ சைலண்ட்டில் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஸ்லைட் பண்ணாலே போதும். மேலே போட்டிங்கன்னா சைலண்ட் மோடு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ பட்டன் குவாலிட்டி எல்லாமே வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இயர்பீஸ் இருக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா கேமரா இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 7 MP கேமரா. ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 12MP கேமரா, f1.8 aperture வருது. ஒரு நல்ல கேப்பபிளான கேமரா. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கூட இருக்குது இதில். சாஃப்ட்வேர் வெர்ஷன் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். அபவுட் ஃபோனில் சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தோன்னா 14.3ல் இருக்குது. IMEI ஃபிசிக்கல் சிம்க்கான IMEI டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சிம்னா சிம். ஸோ அதுக்கான IMEI டீட்டெயில்ஸும் வந்து நம்மளுக்கு இங்கேருந்தே நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஃப்ளூயிடாக இருக்குது. ப்ளஸ் டிஸ்பிளே குவாலிட்டி நிறைய பேர் கேட்பீங்க, ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்களே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
டிஸ்பிளே நீங்களே பாருங்கள், எந்த ஒரு பிக்சலேஷனுமே கிடையாது, நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. HD+ டிஸ்பிளேயாக இருந்தாலும் பிக்சல் டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து 326 ppi யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்குது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான ஹைலைட்டிங் ஃபீச்சர் நம்ம பார்க்கும்போது ஆண்ட்ராய்டில் ஸ்டோரேஜ் டைப்லாம் UFS ஸ்டோரேஜ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து NVMe ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு, ஆப் லோடிங் எல்லாமே வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். NVMe யூஸ்வலாக வந்து நம்ம சிஸ்டமில் தான் பார்ப்போம், பட் ஆப்பிள் வந்து அவங்களோட ஐஃபோன்ஸ்லேயே வந்து NVMe ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போது கரண்ட் செல்லிங் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 41,000 செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ அக்டோபர் சேலை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ ரிப்பப்ளிக் டேக்கு வந்து திரும்பி இன்னொரு சேல் கொண்டு வராங்க. ஸோ அந்த சேலில் வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங்கு ஒரு 5-6,000 ரூபி கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பர்ஃபார்மன்ஸ். A13 Bionic சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமே இருக்காது, செம்ம ஃப்ளூயிடாக இருக்குது. நேற்று நைட்லேருந்து வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனு வேறு லெவலில் இருக்குது. எங்கே ஒரு சின்ன லேக் கூட நான் நோட்டீஸே பண்ணல. ஸோ செம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளூயிடாக இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்குது. பட் புதுசாக ஆப்பிள் ஈகோசிஸ்டம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து புதுசாக தான் இருக்கும். பட் ஏற்கனவே வந்து நம்ம ஆப்பிள் ஈகோசிஸ்டமில் தான் நான் இருக்கேன், நான் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி பழகிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் புதுசாக போகிறவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மூணாவது முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா வீடியோகிராஃபி. ஸோ ஐஃபோன் SEன்னு பார்க்கும்போது வீடியோகிராஃபி வந்து செம்ம வெயிட்டு. கேமராக்கும் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து செம்மையாக ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து நான் S9 SE எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன். SEயோட கேமரா வந்து நல்லா இம்ப்ரெசிவாகவே இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யார் கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, பட் செகண்டரி ஃபோனாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா SE வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பட்ஜெட் ரொம்ப செட்டு, பட் வீடியோகிராஃபி தான் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா கூட ஐஃபோன் SE கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ வீடியோகிராஃபி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நம்ம மாஸ் பண்ணலாம். பட் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது தான் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் உங்களுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா பிரச்சனை இருக்காது. பட் ஒரு நார்மல் யூஸராக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து ஈவினிங் சார்ஜ் போட்டு தான் ஆகணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் இவங்க கொடுத்தது 5 வாட் சார்ஜர் தான், நல்ல விஷயம் தான். 5 வாட்டில் நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிருந்தோம் அப்படின்னாலே ஃபோன் வந்து ஒரு லாங் ரனுக்கு நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். பேட்டரியோட லைஃப் வந்து மெல்லமாக டிகிரேட் ஆகும். நம்ம சேனல்லே வந்து நிறைய பேருக்கு வந்து நான் 5 வாட் இல்லை 10 வாட் சார்ஜர் தான் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க 5 வாட் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. பட் ஃபோட்டோகிராஃபின்னு வரும்போது இதே பட்ஜெட்டில் வந்து பிக்சல் 4a இருக்குது. ஸோ பிக்சல் 4a விட நம்ம இது கன்சிடர் பண்ணுமான்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பிக்சல் 4aல வீடியோகிராஃபின்னு எடுத்துகிட்டோன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனோட வீடியோகிராஃபிலையும் வந்து பிக்சல் ஃபோன்ஸ் இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபின்னு பார்க்கும்போது பிக்சல் 4a மாஸ் காட்டும். வீடியோகிராஃபின்னு வரும்போது SE 2020 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேமராவில் ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிக்சல் 4a கன்சிடர் பண்ணலாம். பட் ஐஃபோன் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து SE கன்சிடர் பண்ணலாம். பட் SE நீங்கள் வாங்குகிற டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. SE வந்து இப்போ செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 41,000-42,000 செல் பண்ணுறாங்க. இதே ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 8,000-9,000 போட்டிங்கன்னா ஐஃபோன் 11 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். SE 2020 கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 11 வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் கொடுக்கும். பேட்டரி லைஃப் அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். அண்ட் இந்த SE 2020 பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.